இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களும் கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாடலாம் அப்படின்னு போய் பேட்மிண்டன் விளையாடிட்டு வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ண தொடங்கிட்டேன். சப்பாத்தி தான். சப்பாத்தி இதுவரைக்கும் பண்ண தெரியாது. இனிதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னவங்களுக்காக நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மாவு பிசையும் போது கையெல்லாம் மாவாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க சிலர்லாம். அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்கில் கை வைக்கவே மாட்டேன் மாவில். ஃபஸ்ட்டு வந்து மாவு தேவையான அளவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் இவ்வளோ ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விட்டுருவேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும். அப்புறம் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணினாலும் சரி, நார்மல் வாட்டர்னாலும் சரி. கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி அத மிக்ஸ் பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். தண்ணி ரொம்ப அதிகப்படவும் செய்யாது. அப்ப கரெக்ட்டான ஒரு பதத்துக்கு வந்தப்புறம், நான் என்ன பண்ணுவேன்னா, கையில ஆயில் அப்ளை பண்ணணும். நெறைய பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கை வச்சு மாவு பிசைவேன். அதே மாதிரி மாவு அடிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்னா, உங்களுக்கு யாருக்கு மேலயாவது கோவம் வருதுன்னா, அவங்கள நெனச்சுட்டு நல்லா அடிங்க. சூப்பரா சாஃப்ட்டா வரும். மாமியார் மேல கோவம் வராதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால அவங்களையும் நெனச்சுக்கிட்டு நல்லா போட்டு அடிங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சப்பாத்தி உருட்டி போட்டோம்னா, சூப்பரா நல்லா அழகா சாஃப்ட்டா வரும். பாய்.